நேற்று என்ன பார்த்தோம் என்றால், ஒரு செயல் நமக்கு கடவுளின் உறவை பெற உதவுகிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த உறவை பெற உதவிவிட்டால் அது பயனுள்ள செயல். அது பயனுள்ள செயலாக இருந்தால் அது ஒளியின் செயலாக மாறும். ஆனால் இந்த வாழ்த்து, அதாவது பிரைஸ் தி லார்ட் அல்லது இயேசுக்கே புகழ் என்ற வாழ்த்தோ பயனற்றது என்று பார்த்தோம். அதாவது இந்த வாழ்த்துரை நமக்கு எந்த விதத்திலும் உறவை கேட்கும் செயலாக மாறுவதில்லை. மாறாக உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய செயலாக தான் மாறும். ஏனென்றால் அது உறவு வேண்டாம் என்று சொல்பவர்கள் எழுதிய ஜெபம் அல்லது அவர்கள் பயன்படுத்தும் ஜெபம். அதுவும் அந்த வாழ்த்துரை எதுக்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், மரிய வாழ்க என்ற கத்தோலிக்க திருச்சபையின் வாழ்த்துரைக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு வாழ்த்துறையை அவர்கள் உருவாக்கி பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்னு கத்த ஆரம்பிச்சாங்க. 1952 1952 அந்த பெந்தகோஸ்து சபை உருவாகிறது. அந்த சபையில் இந்த வாழ்த்துறை உருவாக்கி இது சிறுக சிறுக 1980க்கு பிறகுதான் தமிழகத்திற்குள் வருகிறது. அதற்கு முன்பு கத்தோலிக்க திருச்சபையில் பிரைஸ் தி லார்ட் என்ற வாழ்த்துறை இருந்ததில்லை. அது நுழைந்த பொழுது அது பெந்தகோஸ்து கூட்டம், அதை நாம் பயன்படுத்தக்கூடாது என்றுதான் திருச்சபையில் சொல்லி வந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது என்றால், சேசவை குருக்கள் அருங்குடை இயக்கத்தில் சேர்ந்துவிட்டு தமிழகத்திற்கு அருங்குடை இயக்கத்தை கொண்டு வரும்பொழுது அது தவறில்லை என்று சொல்லி புகுத்தி விட்டார்கள். அன்று புகுத்தும் போது யாருக்கும் இந்த பிரச்சனை மனதில் தோன்றவில்லை. அதாவது உணர்வற்றவர்கள், ஏற்கனவே பார்த்தோம், உணர்வு இருக்க வேண்டும் அல்லவா? உணர்வற்றவர்களாக சேசவை குருக்கள் இருக்கிறார்கள். இருமாப்பு என்று சொல்லலாம். ஏனென்றால் இஞ்ஞாசியார் அந்த கொள்கையை கொண்டு வருகிறார். என்ன கொள்கை என்றால், படிக்காமல் போய் நற்செய்தி அறிவித்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நன்கு படிப்பறிவு பெற்ற பின் நற்செய்தி அறிவிக்கும் பொழுது படித்தவன் கூறுகிறான் கேட்போம் என்று உலகம் கேட்கும் என்று சொல்லி தந்து அந்த சேசு சபையை ஆரம்பிக்கிறார். எனவே இவர்களெல்லாம் படித்த குருக்கள் என்று பார்க்கும் பழக்கம் இப்போது இருக்கிறதா என்று தெரியவில்லை. அன்று இருந்தது படித்த குருக்கள், சேசு சபை குருக்கள் என்று. மற்ற குருக்கள்லாம் ஒரு படி கம்மி, அப்படி அது மாதிரி ஒரு பார்வை இருந்ததால், சரி படித்தவர் சொல்கிறார், இதுல தவறு இல்லை என்று சொல்கிறார், நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த தமிழக திருச்சபை சிறுக சிறுக இந்த வாழ்த்துறையை உள்ளே அனுமதித்தது அப்படிதான் சொல்லணும். ஏனென்றால் அந்த காலத்தில் அது தடை செய்யப்பட்டது போன்றே இருந்தது. அல்லேலூயா கூட்டம் என்பது அதற்கு முன்பு இங்கே கிடையாது, திருச்சபைக்குள் கிடையாது. அதான் நாம் கவனிக்கணும். அப்புறமே இந்த பார்வை வருது, என்ன இந்த உணர்வற்ற பார்வை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பார்வை என்றால், அது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கிற ஒரு பார்வை. தப்பு அடிப்படையில் கடவுள் தீர்ப்பிடுவதில்லை. அதாவது கடவுள் தண்டிப்பவர் அல்ல, அது மாதிரி கடவுள் சன்மானம் கொடுப்பவரும் அல்ல. இதெல்லாம் பார்த்தோம். கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், உறவு தருகிறார், உறவு கேட்கும்படி அழைக்கிறார். நம்மை வந்து உறவுக்காரராக திருச்சபைக்குள் சேர்ந்து விடுங்கள் என்று அழைக்கிறார். CCC 1 படிங்கள். ஒரே ஒரு CCC படிச்சு பார்த்தால் கூட உங்களுக்கு அந்த மறைக்கல்வியின் அனைத்து கோட்பாடுகளும் அதில் அடங்கி புரிதல் வந்துவிடும். அதுல இயேசு என்ன கொடுக்கிறார் என்பது தெளிவாக இருக்கிறது. உறவு கொடுக்கிறார், சன்மானம் அல்ல, தண்டனை அல்ல. ஆனால் தவறு என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கக்கூடாது. நாம் இயேசுவின் அழைப்பை ஏற்று அதுக்கு ரெஸ்பான்ஸ் செய்கிறோமா? அதுக்கு அதாவது அன்னை மரியாள் போல் இதோ நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடியவராக, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதன் பொருள் என்ன என்றால், ஆண்டவரே உங்கள் குடும்பத்தில் சேர்ந்து கொள்ள நான் தயார், எவ்வளவு பெரிய கஷ்டமோ அவமானமோ எனக்கு வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று அன்னை மரியாள் கூறியது போல் நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதோ வருகிறேன் என்று சொல்ல வேண்டும். அடுத்து அதை பார்ப்போம்.